பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஜென்யூனான ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பசங்களா. பிகாஸ் ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, பயங்கர ரேண்டமாக ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா சொல்லியெல்லாம் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஒரு 10th 12th முடிச்சதுக்கப்புறம் ரேண்டமாக ஏதோ ஒரு காலேஜில் போய் ஏதாச்சும் ஒரு படிப்பு, இந்த கல்யாண பத்திரிக்கையில் பின்னாடி போடுறதுக்கெல்லாம் டிகிரி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் படித்த காலகட்டம்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ரேண்டமாக ஒரு காலேஜ் எடுத்துகிட்டு அவங்க நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் கரெக்டான ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல், ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் போய் ஒரு மொக்க காலேஜில், ஒரு குட்டி காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போய் ஒரு சீட் ஒன்று வாங்கிட்டு அங்கே படித்தது பிடிச்சும் பிடிக்காமல், செட் ஆகாமல் நான் ட்ராப் அவுட் ஆகிறது. அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒரு காலத்தில் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாது தானே, அதுதானே முக்கியம். அப்போ நிறைய சேஞ்சஸ் இந்த நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷனை தாண்டி இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட்டும் சரி நம்மளும் சரி எதிர்பார்க்குறோம், அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த ஒரு சேஞ்ச் தான் நம்மளோட யூஜிசியோட பாலிசி அப்டேட். ஆமாம். ஸோ புதிய கல்விக் கொள்கையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 சேஞ்ச் மேஜராக பண்ணியிருந்தாங்க பசங்களா. ஓகேவா? அது என்ன சேஞ்ச், என்னென்ன, அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது, இதுக்கப்புறம் நம்ம ரேண்டமாக அப்படியே நான் எங்கள் தெருமுக்கில் இருக்க ஒரு காலேஜில் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது உங்கள் லைஃபுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கேட்டுக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கறதுக்காக. பிகாஸ் எதுக்கோ பிறந்தோம் எதுக்கோ வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்தால் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டோம். பட் இப்போ ஸ்கூல் ஒரு மேண்டேட்ரி லைஃபாக மாறிடுச்சு. ஆமாம் தானே? பிகாஸ் நம்மளுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், அதை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எப்படி ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா, அதை விட இது குறுக்கு வழியாக இருக்கே, இப்படி போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்கிறோம் பசங்களா. பட் எல்லாமே அந்த கனவை போய் அடையிறதுக்கு தான் யோசிக்கிறோம். கரெக்டாக? அப்போ என்னென்ன பண்ணினா அது கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ, ஓகே, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா யூஜிசி புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க, மாற்றம் ஒன்றே மாறுறது அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா யூஜிசியோட ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2037 அப்படிங்கிறப்ப இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் இருக்கணும், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 4 வருஷம் ஒன்ஸ் 5 வருஷம் ஒன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே புதுசாக எடுத்துகிட்டு வருது. அப்போ இப்போ நம்ம யூஜிசி கொண்டு வந்த புது பாலிசி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 2 டைம் 12th அட்மிஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். 2 டைம் நீங்கள் 12th அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வர விஷயத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வெறும் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இருந்த ஒரு எக்ஸாம் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களாக இருந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பயாலஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஒரு பயோடெக்னாலஜிலையோ பயாலஜிலையோ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் நீட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க. அப்போ மாத்திரப்ப 25 லட்சம் பேர் சும்மா எழுதிட்டு இருந்த ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு 10 லட்சம் பேர் உள்ள ஆட் ஆனாங்க. ரைட்? இப்போ அதே மாதிரி இந்த வருஷம் புது கல்வி கொள்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஎஸ்சி, நீங்கள் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு காலேஜில், ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி படித்தவங்க மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது பசங்களா. ஈவன் நீங்கள் காமர்ஸில் படிச்சிருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் அந்த காலேஜ் வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோபயாலஜியில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த குரூப் அந்த குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஸ்பெசிஃபைடாக 11th போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் எல்லா கோர்ஸும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எடுத்துகிட்டு வராங்க. இதில் நன்மையும் இருக்குது, நம்மளுக்கு தீமையும் இருக்குது. அஃப்கோர்ஸ் வி பீப்புள் நோ, ரைட்? என்ன ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஏதோ ஒரு மனசு, ஏதோ ஒரு நினைப்புல 11th ஒரு கோர்ஸ் அறியாத வயசுல புரியாத வயசுல நம்ம ஒன்று எடுத்திருப்போம். ஆனா ஒன்ஸ் நம்ம அந்த 12th முடிக்கிறப்ப
நம்ம வந்து அந்த கோர்ஸ் எடுத்திருக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்திருக்கலாம்னு நம்மளுக்கே அறியாம தோணி இருக்கும் இல்லையா? அப்ப தோன்றப்ப உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா? ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பேர் மட்டும் சேர்றதுக்காக இருந்த 10 சீட்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, 10 பேர் மட்டும் தான் பயாலஜி படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா 10 பேர்த்துக்கும் சீட்டு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. உங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, யாரெல்லாம் பயாலஜி கிளியர் பண்ணிட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். அப்ப நம்மளுக்கே தெரியாம ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நம்மளுக்கே தெரியாம அதுக்குள்ளார நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பசங்களா. பிகாஸ் அதுதான் நான் எப்பவுமே ஒரு விஷயம் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பசங்களா, நோ ஸ்டெப்பிங் பேக். இதுக்கு மேல நம்மளால 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் நம்ம வந்து ஒரு ஜாலியான ஒரு லைஃப், ஒரு போட்டியே இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப எல்லாமே என்ட்ரன்ஸ் பேஸ்டா மாறுறதுக்கான ஸ்டெப்ஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க, ஒவ்வொரு பாரா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படிங்கறத நீங்க இந்த டைம்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிளாஸ் 10th அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கனவுகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதுவே கிளாஸ் 12th அப்படிங்கிறது என் வாழ்க்கை இப்படி இருந்தா எனக்கு பெஸ்டா இருக்கும், அதை நோக்கி நான் ஓட போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற ஒரு இடமா இருக்கும். அப்ப அந்த 2 இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்டெப் பேக் ஆகி, இல்ல என்னால இதுக்கு மேல இதுலலாம் போராட முடியாது, என்னடா இவங்க, நான் வரமாட்டேன், நான் என் தெருமுக்குல இருக்கிற காலேஜ்லயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல வேலையே இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி நைட்டு தூங்குறப்ப நம்மளே சில விஷயங்கள் வந்து கிரிஞ்ச் மாதிரி யோசிச்சுப்போம். ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுலே தூக்கம் வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நம்ம எடுத்த முடிவுகள், நம்ம பண்ண சில விஷயங்கள், ரைட்? அதோட விளைவு தான் இப்ப இருக்க நம்ம லைஃப். அப்ப ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னது? இப்ப நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனும் இப்ப நம்ம யோசிக்கக்கூடிய வழியும் தான் வந்து ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஆமா தானே? அதுல லக்கு கொஞ்சம் அங்கங்க வேலை செய்யும் பசங்களா, பட் பியூரா லக்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தட் இஸ், உங்க ஃபியூச்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி போராடுறதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை வச்சு நிர்ணயிக்கப்படுறது தான். ஓகேவா? அதை வச்சு நிர்ணயிக்கப்படுறதுதான். அப்ப இதுக்கப்புறம் வந்து வேலையே இல்லை பசங்களா, எனக்கு நார்மலான ஒரு லைஃப் தேவை, போதும், அதுவே போதும். இப்ப நார்மலான லைஃபுக்கே நம்ம அப்பர் ஹேண்ட்ல நம்ம ட்ரீம் வச்சிருக்கணும், நம்ம அதுக்காக ரொம்ப அதிகமா ஓட வேண்டியது இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. சும்மா எல்லாரும் சொல்லலாம் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், பட் அது ரியாலிட்டி கிடையாது. ஓகேவா? நீங்க ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்க கனவும் சரி, அதுக்காக நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டும் சரி, அது ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு 5-6 படி அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம போய் தொட முடியும். ஓகே? அதனால இதை மறந்துடாதீங்க பசங்களா. ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு டிசைட். 10th இருக்கிற பசங்க நீங்க ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 10th வந்து ஒருத்தங்க டிசைட் பண்றதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னா 12th கொஞ்சம் டிசிஷன் தான் அவங்களால எடுக்க முடியும், நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்ப 12th டிசிஷன் எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து எப்படியாச்சும் அதை சரி பண்ணிடணுங்கிற போராட்டம் தான் இருக்குமே ஒழிய வாழ்க்கையை வாழ முடியாது. புரியுதா பசங்களா? அதனால ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ட்ரீம் பிக், ட்ரீம் ஹை. ஓகே? உங்க ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரீம் வந்து எப்பவுமே ட்ரீம் அண்ட் மேக் இட் ஹேப்பன், அப்படிதான் இருக்கணும் உங்க வாழ்க்கை. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ ரேண்டம் சாய்ஸ் மேக்கிங் எல்லாம் போயிடுச்சு, பாயிண்ட் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இருந்த அந்த காலகட்டமும் போயிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணவன் பயாலஜி குரூப்புக்காக நின்றுட்டு இருப்பான் பசங்களா அங்க யூனிவர்சிட்டியில, காலேஜஸ்ல. அப்போ எப்படி நம்ம போய் இது பண்ண முடியும்? நம்ம வெறும் 12th மார்க் மட்டும் வச்சுட்டு எப்படி போய் நம்ம எழுதுறது? ஏன்னா 12th மார்க்கையும் தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, பிஎஸ்சி கோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க காமர்ஸ் பையனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்க வந்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்ற இடத்துல நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு எப்படி அந்த சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்கும், நம்மளுக்கு எப்படி அது உறுதியா இருக்கும், ரைட்? ஐம் அகெயின் சேயிங், ஸ்பெசிஃபைங் தட் உங்க 12th ஸ்கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட 10th ஸ்கோர் அதை விட இம்பார்ட்டன்ட். ஆனா அது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். ஓகே? அதனால இன்னைக்கு நீங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த ரைட் டைம்ல நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா தான் உங்க லைஃபை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க முடியும் பசங்களா. ஓகே? அப்பதான் அதுல என்ன குறைகள் இருந்தாலும் உங்களால அதை சரி பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சாய்ஸ் மேக் பண்ண காலமெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ டோர் ஸ்டெப்ஸுக்கு வர போகிறது கிடையாது. நம்ம அதை நோக்கி ஓட போகிறோம். கிடைக்கிறப்ப அதை பிடிச்சு வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேம் நான் இப்போ எப்படி முடிவெடுக்கிறது, நான் மைனர், நான்லாம் எப்படி முடிவெடுக்கிறது, தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா? பசங்களா, தப்பான முடிவு கரெக்டான முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரத்தன் டாட்டா அவர்கள். ஓகே, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவர் வந்து கேள்வி கேட்குறப்ப அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் எப்பவுமே கரெக்டான முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் முடிவெடுக்க மாட்டேன். ஒரு முடிவை எடுத்துட்டு, ஒரு முடிவை எனக்கு என்ன சரியோ அந்த முடிவை எடுத்துட்டு அதை கரெக்டாக மாற்றுறதுக்கான அத்தனை வேலைகளையும் பண்ணுவேன், அது கரெக்டாக ஆகிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்பேன், அதுக்கான உழைப்பை நான் போடுவேன் அப்படின்னாரு. அதுதான் அவர் சொன்னது தப்பா இருந்தா அவர் எப்படிடா இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், உண்மையாலுமே ரத்தன் டாட்டா இழந்ததுக்கு நம்ம எல்லாம் அழுதோம், ரைட்? அப்போ இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மனுஷன் அது எப்படி அவர் தப்பான ஒரு கருத்தை சொல்லியிருந்திருக்க முடியும்? ஸோ தப்பான டெசிஷன் கரெக்டான டெசிஷன் அப்படிங்கிறது இந்த லைஃப்ல ஒன்றுமே இல்லைடா. ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெசிஷனை கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இதையெல்லாம் தாண்டி யோசிக்காம நீங்கள் எடுக்க போகிறதில்ல, ரைட்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் தெரியும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பேக்ரவுண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகலாம், எங்கள் அப்பா அப்பாவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் கனவுகளை நீங்கள் தான் செதுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான டெசிஷன் நீங்கள் தான் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்டெப்பிங் பேக் கிடையாது. ஸோ நோ ஸ்டெப்பிங் பேக் பசங்களா. ஓகே, இந்த இடத்துல நோ ஸ்டெப்பிங் பேக். அண்ட் முக்கியமான விஷயம், ஓகே, த வே யூ கேரி யுவர் டெசிஷன் அண்ட் மூவிங் இஸ் மேட்டர். அந்த டிசிஷனை, அந்த முடிவை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம், அதை எப்படி நகர்த்திட்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். புரியுதா? ஏன்னா என்ட்ரன்ஸ் வச்சா யாருமே உள்ளே போக முடியாது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிக்கிறவங்க யாரு? எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. அதில் வந்து படித்து பெரிய ஆளாகி ஆண்டர்பிரினர்லாம் ஆனவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ எதுவுமே எட்டாத உயரத்தில் இப்போ எதுவுமே இல்லை பசங்களா. எல்லாம் நம்ம கைகளுக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயம் முக்கியமாகிறப்ப அதுக்கான சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கணுமா இல்லையா, அதுக்கான வழியும் நம்மளுக்கு இருக்கணுமா இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு திங்க் தட் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓப்பன் வைடாக மாறிடுச்சு. இனி இந்த லைஃப்பில் நான் காம்படிஷனே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார சேஃபராக இருப்பேன், சேஃப் கேம் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் டிசிஷனை நீங்கள் இன்னைக்கு எடுத்தாகணும். யோசிச்சு உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு, உங்களுக்கு எது நல்லதோ அப்படி ஒரு டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷனை எப்படியெல்லாம் கரெக்டாக மாற்றலாம் அப்படிங்கிற வழிகளை நாங்கள் சொல்லித்தரோம். ஓகேவா? அந்த டிசிஷனை நீங்கள் என்னென்னலாம் பண்ணனா அது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. பிகாஸ் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் பசங்களா பெஸ்ட் டீச்சர். ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ டிசைட் யுவர் கோர்ஸ். அப்போ நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும். 10th இருக்கிறவங்களும் சரி, 12th இருக்கிறவங்களும் சரி. 10th இருக்கிறவங்க ரொம்ப மேஜராக க்ரூஷியலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன தேவை, ஒரு 4-5 ப்ரிஃபரன்ஸான இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்னலாம் படித்தா மேம் அப்போ 10th குரூப் சூஸ் பண்ணுறது 11th வேஸ்ட்டா அப்படின்னா வேஸ்ட் கிடையாது. ஏன்னா திடீர்னு ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன், நான் கேட் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் மேம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு காமர்ஸ் படித்த பையனுக்கு அது ஈஸியாக இருக்குமா, இல்லை வந்து ஒரு பயாலஜி மேத்தமேட்டிக்ஸ் படித்த பையனுக்கு அது ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் மேத்தமேட்டிக்ஸ் படித்த பையனுக்கு அது கொஞ்சம் ஒரு பிட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா காமர்ஸ் பையன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பட் மேத்தமேட்டிக்ஸ் பையன் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த அப்பர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 11th 12th சூஸ் பண்ணக்கூடிய உங்களோட குரூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்யூச்சர் எப்படி இருந்தாலும் சரி நான் அதை கரெக்டாக ஃபிட் ஆகிடுவேன், அந்த இடத்துல நான் ஃபிட் ஆகிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் குரூப்பை சூஸ் பண்ணணும். ஸோ குரூப் சூஸ் பண்ணுறது விஷயம் இல்லை, ஆனால் அந்த குரூப்பை மட்டுமே நம்பிட்டு இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் 12th நீங்கள் காலேஜ் போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ஏன்னா 11th and 12th உங்கள் மைண்ட் செட் எப்படி படிக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் லைஃப்லாம் படிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷனில் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. புரியுதா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு 5-6 கோர்ஸ் எழுதுங்க, லிஸ்ட் பண்ணுங்க.
லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் படித்தா ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பிகாஸ் நான் பசங்களா இதெல்லாம் நாங்கள் நேர்லையே பார்த்து உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா எல்லாருமே ரெஸ்யூம் வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த ரெஸ்யூமேல ஒரு சென்டர் யூனிவர்சிட்டியோட பேரோ அந்த ஐஐடி லோகோவோ எய்ம்ஸோட லோகோவோ இருக்கோ ஜிப்மர் லோகோவோ இருக்கோ அவங்க ரெஸ்யூமேக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கெத்தும் ஒரு பவரும் இருக்குடா. ஓகே, கெத்தும் ஒரு பவரும் இருக்கு. அதனால நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ இந்த லைஃப்லேருந்து தான் இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் என்ன ஆகணும், அது எங்கே ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் டிசிஷன். ஸோ இந்த டிசிஷனுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் வாங்க வந்து நின்னாலும் சரி மேம், எத்தனை பேர் வந்து காம்படிஷனுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதினாலும் சரி மேம், என்ன அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு சீட் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நான் ரிசல்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல மேட்ரு. அதுக்கு உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நோ மோர் எக்ஸ்கியூஸ். இனி என்ட்ரன்ஸ் இல்லாமல் ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுடா. அப்போ அதுக்கு ஏத்தாப்புல, ஏன்னா உலகமே உன்னை நோக்கி ஓடிட்டு இருக்கிறப்ப நம்ம மட்டும் தனியாக ஓட முடியாது இல்லையா? வி ஹாவ் டு ட்ராவல் வித் தெம். அதனால ஸோ டோன்ட் திங்க் இது இல்லாமல் நான் சந்தோஷமாக எனக்கு ஒரு லைஃப் எனக்கு வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிறத விட்டுட்டு இதுக்காக என்ன நான் போராடணுமோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லெவல் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும் பசங்களா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகிறீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக உள்ளே போக முடியாது, ஒரு என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி தான் உள்ளே போகிறீங்க. அப்போ போகிறப்ப அதோட வெயிட்டும் அதோட வேல்யூவும் வந்து அதிகம் பசங்களா. ஈவன் ஒரு மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்களா, அது நல்ல ஒரு சூப்பரான சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்படுங்க. மேம் நான் சோஷியாலஜி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மேக் இட் இன் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. அந்த காலேஜ் பேர் கேட்டாலுமே ஓ அந்த காலேஜில் படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்க. அதுதான் வந்து இது. ஸோ இந்த கோர்ஸ் தான் பெஸ்ட்டு, அந்த கோர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு யாருமே இங்கே சொல்லலை பசங்களா. எல்லா கோர்ஸுமே பெஸ்ட் அதோட இடத்துல நீங்கள் படிக்கிறப்ப, அந்த வேல்யூ உணர்ந்த இடத்துல நீங்கள் படிக்கிறப்ப, அவ்வளவுதான். ஓகே, ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நோ ஸ்டெப்பிங் பேக், எந்த ஸ்டெப்பிங் பேக்குமே கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது அதாவது ஒரு காம்படென்சி எக்ஸாம் அதெல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு. அப்போ இதில் வந்து இல்லை நான் சேஃப் கேம் அப்படிங்கிறதுக்கு நீ அதை அழிச்சிடுங்க. ஸோ சேஃப் கேம் அப்படிங்கிறத அழிச்சிட்டு நோ ஸ்டெப்பிங் பேக் அப்படிங்கிறது உங்கள் ரூமில் பெருசாக எழுதி விட்டுங்க. ஓகே, ஸோ ஜீரோ காம்ப்ரமைஸ், அவ்வளோதான், ஜீரோ காம்ப்ரமைஸ். நான் படிப்பேன் மேம், என்னோட நான் வந்து பக்கா ஜென்யூனா ஜென்டில்மேனா நான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. அப்போ நீங்கள் ஒரு கனவை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக பசங்களா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் தேவை, ஆமாவா இல்லையா? பிகாஸ் தனியாக ஃபைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாக சோர்ந்துருக்கும், என்னடா அப்போ நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்பிங் பேக்குக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்போவுமே தனியாக வந்து போர்க்களத்தில் தனியாக போய் நிற்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சினிமாக்கு நல்லா இருக்கும், பட் ரியல் லைஃப்பில் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ யூ பீப்புள் நீட் அ பர்ஃபெக்ட் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு தேவை, பர்ஃபெக்டான கைடன்ஸ் தேவை, பர்ஃபெக்டான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவை. பார்த்துக்கலாம் விடுறா, நம்ம சாதிக்கலாம்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கான ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அப்போ இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நாங்கள் தரோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எங்கள் பாயிண்ட்டாக இருக்குது பசங்களா. ஸோ ஜைலம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் ஒரு சின்ன நேம் கிடையாது, ரைட்? ஏன்னா 12,000 15,000 16,000 அப்படிங்கிற மாதிரி thousands and thousands of பீப்புளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஸ்டெத்தஸ்கோப் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் கேரளாவில் வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஜைலம் இருந்திருக்கும். இப்போ அதே சப்போர்ட்டை தமிழ் பசங்க நம்மளுக்காக நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பசங்களா. உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம். உங்கள் கனவு என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க, அது எந்த இடத்துல நிறைவேற்றிக்கணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் தரோம் பசங்களா. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவையா, ஒரு குவாலிட்டி மெட்டீரியல், ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு மென்டார்ஷிப், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்போ நீங்கள் ஒரே விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணணும், தட் இஸ் மேம் எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை, நான் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருங்க அப்படின்னு நீங்கள் முன் வர்றது மட்டும்தான். அப்படி நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஒரு மேஜரான சப்போர்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆர் நெக்ஸ்ட் இல்லை நெஸ்ட் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்.
ஓகேவா? இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை தான் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, கேரளாவில் நிறைய பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸை கொடுத்து அவங்களோட திறமைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் அதுக்கு அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப அது எங்களுக்கு எவ்வளோ பெருமை. இப்போ இந்த டைம் தமிழ் பசங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் பசங்களா. ரொம்பவே வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1 crore ஒர்த் ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பசங்களா இந்த டைம் தமிழ்நாட்டில். ஸோ ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம நெஸ்ட். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ உங்கள் கனவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு எங்கே போய் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்மளோட நெஸ்ட் எக்ஸாம். இந்த டைம் நெஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல ஆஃப்லைன் மோடில் நடக்க போகுது பசங்களா. திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலியில் நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கு திறமை இருக்கும், பட் ஒரு சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு கன்செஷன் வந்து கொடுக்கணும். அதுதான் நியாயமும் கூட. ஏன்னா திறமை இருக்கிற பசங்களை சும்மா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போ அப்படிங்கிற மாதிரி விட்டோம்னா அதில் என்ன இருக்கு? ரைட், முன்னுக்கு வரணும், உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பசங்களா, யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கம்மிங் January 5 அன்னைக்கு 3 ஊரில், திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஆஃப்லைன் மோடில் இந்த டெஸ்ட் நடக்க போகுது. புரியுதா பசங்களா? நீங்கள் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் வரீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சைலமில் நிறைய கோர்சஸ் இருக்குது பசங்களா. அவங்களுக்கே தெரியும், வி ஹாவ் லாட் ஆஃப் கோர்ஸ். வெற்றி, மாரா, தலபதி, நிறைய ஆன்லைன் இருக்குது. மாரா பேட்ச் ஆஃப்லைனில் இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய பேட்சஸ் நாங்கள் லான்ச் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போ உங்களுக்காக சப்போர்ட் சிஸ்டமை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதை நீங்கள் வந்து அடையறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நெஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த நெஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் எழுதி வாங்குறீங்களோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களோட ஜைலம் கோர்சஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? திடீர்னு 12th முடிச்சுட்டு இல்லை மேம் நான் இன்னொரு வருஷம் நான் நீட் ரிப்பீட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த டைம் எங்கே எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. ரைட், அடுத்த வருஷம் பெரிய பேட்டிலுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா எவ்ரிதிங் அதுக்கு முந்தின வருஷமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸாகவே செட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்ட் தானே? அதனால அந்த அட்வான்ஸான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்காக தான், ஒரு சப்போர்ட்காக தான் நம்ம நெஸ்ட் வந்திருக்கு பசங்களா. ஸோ நெஸ்ட் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. நீங்கள் என்ன போர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் படிக்கலாம், நீங்கள் எழுதலாம். ஓகே, சிபிஎஸ்சி மட்டும்தான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இதை அட்டன் பண்ணலாம். ஈவன் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட அட்டன் பண்ணலாம் பசங்களா. ஓகே, ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா காலனியில் இருக்கிற லெஸ்ஸி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நம்மளுக்கு வந்து நடக்க போகுது நம்மளோட நெஸ்ட் எக்ஸாம். அதுவே திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி தான் மேம் எனக்கு பக்கம், நான் திருச்சி வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ செயின்ட் ஜான்ஸ் வெஸ்ட்ரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்க போகுது. ஓகேவா? அண்ட் திருநெல்வேலி தான் மேம் எனக்கு பக்கம், நான் அங்கே தான் எனக்கு எக்ஸாம் சென்டர் ஈஸி, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னா ஸோ வண்ணாரப்பேட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தா வித்யாசிரமம் அங்கே இருக்க அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது ஒரு 90 நிமிஷம் எக்ஸாம், 90 minutes எக்ஸாம். ஸோ கிளாஸ் 10th இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் ஸ்லாட்டில் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்தப்படும். 10:30 12 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? அதுவே 11th and 12th இருக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:30 3 வரைக்கும், அதாவது ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல எக்ஸாம் நடக்கும். January 5 அன்னைக்கு நடக்கும் பசங்களா. ஓகே, ஸோ கிளாஸ் 10th இருக்கிற பசங்க மேம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதுதான்டா பசங்களா. அடிஷ்னல் சிலபஸ்லாம் எதுவுமே கிடையாது. போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும்தான். ஓகேவா? அது மட்டும்தான். இதுவே கிளாஸ் 11th பசங்களா இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும். உங்கள் போர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே சேம் சிலபஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி கிளாஸ் 12th பசங்க இருக்கீங்க, மேம் நெக்ஸ்ட் இயர் எனக்கு க்ரூஷியல், நான் இவ்வளோ நாள் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் நான் வந்து ஸ்ட்ராங்கராக நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து உங்கள் 12th போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. வந்து உங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுங்க. ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆளாக வாங்க. ஓகே, அண்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இதெல்லாமே பயங்கர டிரான்ஸ்பரண்டாக தான்டா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பயங்கர டிரான்ஸ்பரண்டாகத்தான் இருக்க போகுது. வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிசல்ட்டுமே பப்ளிஷ் ஆகும். ஸோ யூ பீப்புள் கேன் ஃபைண்ட் இட் வில் பி வெரி ட்ரஸ்ட் வர்த்தி ப்ராசஸ். ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ப்ராசஸாக இருக்கும்.
ஓகே, அதுக்கு நாங்கள் எல்லாருமே கேரண்டி. டன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் கனவு காண்றது உங்கள் உரிமை. அதை இப்படி தான் இருக்கணும்னு எடுக்கிற அந்த ஸ்டாண்டும் உங்களோட உரிமை. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்களோட கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பசங்களா. இல்லாட்டி இந்த QR கோடை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. எக்ஸாமை வந்து எழுதுங்க. இட் வில் பி லைக் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா அதோட பலமே வேற பசங்களா. ஓகே, நம்ம அம்மா அப்பாவுக்கும் ப்ரெஷர் குறையும். ஓகே, உங்களுக்கும் வந்து எப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்படியாச்சும் படிச்சிடணும் அப்படிங்கிற உங்களோட மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நோ ஸ்டெப்பிங் பேக் இல்லையா? ஏன்னா இதுதான் சொசைட்டி, இதில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டெப்பிங் பேக்குக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு நல்லா யோசிச்சு ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. பிகாஸ் உங்கள் கனவு உங்கள் கையில் தான். அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான். அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தான் நாங்கள். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அண்ட் உங்கள் லைஃப் வந்து உங்கள் லைஃபோட தரமும் சரி, உங்கள் லைஃபோட அந்த கேட்டகரியும் சரி முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முன்னேறணும் பசங்களா. அந்த முன்னேற்றத்துக்கு வந்து சேஃபான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். போராடி தான் ஒவ்வொன்றையும் வாங்கணும். அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் பசங்களா. இந்த நியூ இயரில் உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுறோம். பட் சக்ஸஸ் அப்படிங்கிறது சும்மா கிடைக்காது. அதுக்கான போராடுற தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். பிகாஸ் ஒரு ஜீனியஸ் வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, லக் ஃபேவர்ஸ் த பிரேவர். யார் பிரேவரா, ரொம்ப பிரேவா ஒரு முடிவெடுக்கிறாங்க, அதுக்காக உழைக்கிறாங்களோ அவங்க சைடில் தான் லக், அதிர்ஷ்டம் இருக்குமாமா. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் அப்படியே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான் பசங்களா, அது கண்டிப்பாக உண்மைதான். ஸோ நீங்கள் ஒரு பிரேவஸ்டான பர்சனாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவை அப்படிங்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களுக்காக நாங்கள் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியது ஒன்று தான். மேம், எங்களுக்கு தேவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு உணர்த்துறது தான். ஓகே, ஸோ January 5 நம்ம நெக்ஸ்ட் அப்போ சந்திப்போம் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கனவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப நாங்கள்லாம் ஈகராக இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். இந்த நியூ இயர் வந்து இன்னுமே வந்து நிறைய ஹாப்பினஸ் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பசங்களா, ஸ்டே டியூன் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ லவ் யூ லாஸ் எவ்ரிவன். திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? அதனால உங்கள் கனவுகளுக்கு ரெடி ஆகுங்க. பை எவ்ரிவன், டேக் கேர்.